1980களில் யுகோஸ்லேவியா என்ற பெயரில் ஒன்றாக இருந்த நாடுகள் 1990களில் தனித்தனியாக பிரிந்து சுதந்திரம் அடைந்தன. குரோஷியா, ஸ்லோவேனியா, போஸ்னியா மற்றும் ஹெர்சகோவினா, செர்பியா, மாண்டனெக்ரோ என 5 நாடுகளாக யுகோஸ்லேவியா உடைந்த நிலையில் செர்பியாவிலிருந்து பிரிந்தது கொசோவோ. செர்பிய மொழியில் கொசோவோ என்ற சொல்லுக்கு கருப்பு பறவைகளின் தளம் என்று பொருள். செர்பியாவிலிருந்து பிரிந்து வந்த கொசோவோவை இன்று வரை தனி நாடாக அங்கீகரிக்க மறுத்து வருகிறது செர்பியா. கொசோவோ நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் பாதி அளவு மக்கள் கிராமப்புறங்களில் வசிக்கின்றனர். ஐரோப்பாவிலேயே அதிக பிறப்பு விகிதத்தை கொண்டது கொசோவோ. அதனால் அங்கு வேலையில்லா திண்டாட்டம் ஒரு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து இருக்கிறது. வலுவற்ற பொருளாதார கொள்கைகள், சர்வதேச நாடுகளின் பொருளாதார தடைகள், 1990களில் நடைபெற்ற இன மோதல்கள் ஆகியவை கொசோவோவின் பொருளாதாரத்தை நலிவடையச் செய்திருக்கின்றன. இதனால் ஐரோப்பாவின் 2வது ஏழை நாடாக மால்டாவுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறது இந்த நாடு. ஆனாலும் விளையாட்டில் ஜொலிக்கிறது கொசாவோ. கூடைப்பந்து, குத்துச்சண்டை, கால்பந்து, செஸ், நீச்சல் மற்றும் படகு செலுத்துதல் ஆகிய விளையாட்டுகளில் ஆர்வமாக ஈடுபடுகின்றனர் இந்த நாட்டு மக்கள். இவற்றில் முதன்முறையாக ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றது இந்த நாடு. 8 விளையாட்டு வீரர்கள் கொசோவோவின் கொடியை ஏந்திக்கொண்டு ஒலிம்பிக் போட்டியில் அணிவகுத்தனர். தனது முதல் பங்கேற்பிலேயே ஜூடோ போட்டியில் தங்கப்பதக்கத்தை தட்டிக்கொண்டு வந்தது. பல கட்சி ஆட்சி முறை கொசோவோவில் நடைமுறையில் இருக்கிறது. அதிபர் நாட்டின் தலைவராகவும் பிரதமர் அரசாங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அங்கு தேர்தல் நடக்கிறது. 18 வயதான குடிமக்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்படுகிறது. பிறப்பின் அடிப்படையில் குடியுரிமையை வழங்குவதில்லை இந்த நாடு. ஒரு குழந்தை இந்த நாட்டின் குடியுரிமையை பெறுவதற்கு அந்த குழந்தையின் தாய் அல்லது தந்தை இந்த நாட்டின் குடிமகனாக இருப்பது அவசியம். விவசாயம், சுரங்கத் தொழில் ஆகியவை இந்த நாட்டின் பிரதான தொழில்களாக இருக்கின்றன. லிக்னைட் அதிக அளவில் வெட்டி எடுக்கப்படுகிறது. சுரங்கத் தொழில் நடைபெறுவதால் அது தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளும் இந்த நாட்டில் அதிகமாக இருக்கின்றன. தண்ணீரின் மூலமாக பரவும் நோய்கள் இந்த நாட்டை ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆபத்தான பகுதியாக மாற்றியிருக்கின்றன. டைபாய்டு, காலரா மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற நோய்களால் அந்த நாட்டு மக்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இதனால் தண்ணீரின் மூலமாக பரவும் நோய்களை தடுக்க அரசு குறிப்பிடத்தக்க அளவில் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொசோவோ தொடர்பான ஆவணங்களை சேகரித்து அவற்றை பாதுகாக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கொசோவோ தேசிய நூலகம் தலைநகர் பிரிஸ்டினாவில் அமைந்திருக்கிறது. 14 மற்றும் 15ஆம் நூற்றாண்டுகளிலிருந்து இந்த நாட்டின் நூலகங்களின் வரலாறு தொடங்குகிறது. அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மதம் தொடர்பான பழமையான நூல்கள் சேகரித்து வைக்கப்பட்டன. 1944ஆம் ஆண்டு பிரிஸ்ரன் நகரில்தான் முதலாக கொசோவோ தேசிய நூலகம் தொடங்கப்பட்டது. பின்னர் 1982ஆம் ஆண்டு தற்போது உள்ள இடத்திற்கு மாற்றப்பட்டது. 16,500 சதுர மீட்டர் பரப்பளவில் அமைந்திருக்கும் இந்த நூலகத்தில் 99 மாடங்கள் வெவ்வேறு வடிவங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஒட்டுமொத்த கட்டிடமும் உலோக வலை பின்னலால் சூழப்பட்டது போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் வடிவமைப்பு பற்றி பல்வேறு தகவல்கள் சொல்லப்படுகின்றன. பைசன்டிய மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை வடிவமைப்பில் இந்த நூலகம் கட்டப்பட்டு இருப்பதாகவும், நவீன மற்றும் ரோமானிய கட்டடக்கலையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த நாட்டில் உள்ள லெட்னிகா என்னும் இடத்தில்தான் கடவுளிடமிருந்து தனக்கான அழைப்பை அன்னை தெரேசா பெற்றதாக சொல்லப்படுகிறது. அன்னை தெரேசாவின் மறைவுக்கு பிறகு அவரது நினைவாக தேவாலயம் ஒன்றை எழுப்பி இருக்கிறது கொசோவோ. தலைநகர் பிரிஸ்டினாவில்
அன்னை தெரசாவின் பெயரில் இந்த தேவாலயம் அமைந்திருக்கிறது. கொசோவோவில் ஏராளமான கலாச்சார விழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றன. பிரிஸ்டினா திரைப்பட விழா, பிரிஸ்டினா ஜாஸ் விழா, சர்வதேச கலை விழா போன்ற விழாக்கள் திரைப்படம், இசை என பல்வேறு கலை வடிவங்களையும் கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்றன. மார்பிள் குகை என்று அழைக்கப்படும் இயற்கையின் பொக்கிஷம் இந்த நாட்டின் மிக பிரபலமான இடமாக இருக்கிறது. 1966ஆம் ஆண்டு சுண்ணாம்பு கல்லை வெட்டி எடுக்கும் முயற்சியின் போது இந்த குகை கண்டறியப்பட்டது. மொத்தம் 6 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த குகையில் 1/3 பாகம் மட்டுமே இதுவரை மக்களால் அணுகப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தொலைவிற்கு உள்ளாகவே இயற்கையின் பல ஆச்சரியங்கள் இங்கு நிறைந்து கிடப்பதை பார்க்க முடிகிறது. பாறையில் இயற்கை வடித்த விதவிதமான வடிவங்கள் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகின்றன. வெள்ளை நிறம், ரோஜா நிறம், சாம்பல் நிறம், கருப்பு நிறம் என பலவித வண்ணங்களில் இங்கு பாறை வடிவங்கள் காட்சியளிக்கின்றன. இயற்கையின் அதிசயங்கள் முதல் வரலாற்று சின்னங்கள் வரை ஏராளமான சுற்றுலா தலங்கள் கொசோவோவில் காண கிடைக்கின்றன. அந்த தலங்கள் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இடைவேளைக்குப் பிறகு.